நீங்காதிரும் மாநேச கர்த்தரே. வெளிச்சம் மங்கி இருளாக மாறினா கூட, எல்லாருடைய சகாயம் என்னை விட்டு அகன்று போனால் கூட, நீர் என்னோடு கூட இருப்பீரப்பா. நீங்காதிரும். Thank you, Jesus. Thank you, Jesus. நீங்காதிரும் மாநேச கர்த்தரே. வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே. மற்றோர் சகாயம் அற்ற போதிலும் நீங்காவோ தாசை நீர் என்னோடி. பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? நீர் மேல் கோமேல் ஓ ஏனாயுசு இம்மாயின் இன்ப வாழ்வும் நீங்கிலும் கண் கண்ட யாவும் மாறி வாடிடும். மாறாத கர்த்தர் நீர் என்னோடி. ஆமென். நியாய தீர்ப்போ கரங்களை வைத்து சொல்லுவோம். நீர் கூட நின்று அருள் புரியும். பிசாசின் கண்ணிக்கு நான் தப்பும். என் துணை நீயே, தஞ்சமாயிரும். எனக்கு துணை செய்கிறவரே, எனக்கு துணை செய்கிறவரே. எத்தனை பேர் இன்னைக்கு காலைல ஆண்டவருடைய துணை வேண்டும்?
எத்தனை பேருடைய துணையை நம்பி வந்திருக்கிறீங்க? ஒருவேளை இன்றைக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய இடுக்கண், ஒரு பெரிய சவால் உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். துணை செய்ய எந்த மனுஷனும் முன் வரல, யாராலுமே துணை செய்ய முடியாத நிலைமைக்கு நீங்க வந்திருக்கலாம். There's nobody to help me, nobody can help me, nobody will help me. துணை செய்ய யாரும் இல்லை, யாராலையும் துணை செய்ய முடியாது, எந்த துணையும் உதவாது அப்படின்ற நிலையில் நிக்கால வந்திருக்கிறீங்களா? அந்த சவால், அந்த பிரச்சனையை, அந்த தேவையை இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்க போகிறோம். அப்படியே கரங்களை போய் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே, என் வலப்பக்கத்தில் நின்று என் வலக்கரத்தை பிடித்து எனக்கு உதவி செய்கிற உடைய கரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. எந்த பிரச்சனை, போராட்டம், அது எவ்வளவு பெரிய தொல்லையா இருக்கலாம், கர்த்தர் துணை நின்று நமக்கு உதவி செய்வான், துணை நின்று நம்மை மீட்பான், துணை நின்று ரட்சிப்பான், துணை நின்று உயர்த்துவான், துணை நின்று மேன்மைப்படுத்துவான், துணை நின்று மகிமைப்படுத்துவான், துணை நின்று ஆதரிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துணையாயிருப்பான், அவர் துணையாயிருப்பான், துணையாயிருப்பான். ஆண்டவரே, இனி அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை, இனி அந்த பாரத்தை என் மேல நான் வைக்க போகிறதில்லை. அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என் கவலைகள் எல்லாம் அவர் மேல் நான் வைக்கிறேன். நீர் துணையாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி. கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார். அவர் துணை செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோடு அவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே.